குட் ஈவினிங். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நம்ம பேரு? என் பேரு விக்னேஷ். நான் சொல்லுங்க, நம்ம ஹோட்டல் பேர் என்ன? என் ஹோட்டல் பேரு வந்து வீராஸ் கஃபே. வீராஸ் கஃபே. சொல்லுங்க, இந்த வீராஸ் கஃபேயோட மீனிங் என்ன? யாரோட பேரா, இல்ல கடவுளோட பேரா எப்படி இருக்கு? வீராஸ் கஃபேங்கிறது லைக் என் சன்னோட பேரு. ஆ ஆ ஆ லைக் என் குலதெய்வத்தோட பேரும் வீரபத்ரன். ஸோ அந்த பேர்லயே ஆரம்பிச்சோம். சூப்பர் ப்ரோ. அண்ட் இந்த ஏரியா வந்து பெருங்குடிக்கும் துறைப்பாக்கத்துக்கும் நடுவுல இருக்கு. இந்த ஏரியா கரெக்டா எங்க இருக்கு? கரெக்டா நீங்க இது டிமார்ட் போற வழியில வந்து ஒரு ஜங்ஷன் வரும். ஓகே. அந்த ஜங்ஷன்ல வந்து நீங்க ரைட் கட் பண்ணி பெருங்குடி போற வழியில ஒரு 100 மீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டர்ன்ல இருக்கு இந்த ஷாப். ஓகே ஓகே ஓகே. அண்ட் நம்ம வீராஸ் கஃபே வந்து எப்போ ஆரம்பிச்சீங்க? ஜஸ்ட் 1 வீக் தான் ப்ரோ. 1 வீக் நியூ பார்ன் பேபி. Yeah. அண்ட் நீங்க வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில வரதுக்கு முதல்ல வந்து ஒரு புதியா இருந்தீங்களா, இல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருந்தீங்களா? ஏன் சொல்றேன்னா, இதுல வந்து எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் பண்ணாலும் அந்த டேஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் மக்களை கூட்டிட்டு வரும். ஸோ எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு பிஜி ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு 7 months பேக். ஓகே. 7 months பேக் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டு நான் ஃபுட்டு நல்லா கொடுக்க ஆரம்பிச்சேன் பிஜியில். அந்த ஃபுட்டுக்காகவே என்கிட்ட வந்து பசங்க வர ஆரம்பிச்சாங்க. ஓகே. லேட்டரான் வந்து நான் என்ன இஷ்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா, லைக் பிஜிஸில் வந்து ஃபுட்டோட குவாலிட்டி வந்து ஒரு சுமாரான ரேஞ்சில் தான் அவங்களால கொடுக்க முடியுது. அது அவங்களோட தப்பும் கிடையாது, அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். பட் அதை வச்சு நான் என்ன யோசிச்சேன்னா, லைக் நம்ம ஏன் ஒரு தனியாக ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் அத்தன்டிக் சவுத் இந்தியன் ஃபுட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். அது ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்கணும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும், மக்களுக்கு பயன்படுற வகையிலையும் இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இதை நான் ஆரம்பிச்சேன். சூப்பர். நம்ம வீராஸ் கஃபேல வந்து ஃபுட்டை பற்றி சொல்லுங்க. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், ஈவினிங் என்னென்னலாம் ஆப்ரேட் பண்ணுறீங்க? இது பார்த்தீங்கன்னா என்னோட மெனு வந்து ஃபோக்கஸ்டான மெனு, சிம்பிளான ஒரு மெனு தான். இட்லி வெரைட்டிஸ், தோசை வெரைட்டிஸு மார்னிங் அண்ட் ஈவினிங் கிடைக்கும். பரோட்டா, சப்பாத்தி வெரைட்டிஸ் கிடைக்கும். அப்புறம் கீ இட்லி, பொடி இட்லி, மினி இட்லி, சாம்பார் இட்லி, சாம்பார் வடை, இந்த மாதிரி ஐட்டங்கள் கிடைக்கும். மதியம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 தான் மீல்ஸு. தயிர் சாதம், வத்த குழம்பு சாதம், சாம்பார் சாதம், அவ்வளோதான். மற்றபடி ஃபோக்கஸ்டான மெனு சார். இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரைஸ் கிடையாது. ஃப்ரைட் ரைஸோ இந்த மாதிரி பிரியாணியோ அந்த மாதிரி இதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பர்பஸ்ஃபுல்லாக தான் அதை அவாய்ட் பண்ணேன். ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கணும், லைக் லாங் ஸ்டாண்டிங்காக வந்து பிஸ்னஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கு வந்து இந்த மாதிரி தரமாக ஃபுட்டு கொடுத்தா மக்கள் ஆதரவு கிடைக்கும். இங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பேச்சுலர்ஸ் இருக்காங்க. நல்ல ஃபுட்டுக்காக அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நான் வந்து இந்த பிஜியில் வந்து எனக்கு கண் கூட பார்க்க முடிஞ்சது. ஓகே. இப்போ தான் வந்து லைக் சரி இது வந்து ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இது ஆரம்பிச்சு. சூப்பர் ப்ரோ. அண்ட் நான் அவங்க மெனு ரேட்லாம் பார்த்து ரொம்ப எக்கனாமியாக தான் இருக்கு. மெனு வந்து உங்களுக்கு அப்படிதான் வந்து மெனு எக்கனாமியாக கொடுக்க முடியும். ஆக்சுவலாக ரொம்ப வந்து லைக் கமர்ஷியலாக போகாமல் ஒரு லைக் ஒரு சின்ன சேவை மனப்பான்மையோட செஞ்சால் எக்கனாமியாவும் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகே. கொடுக்க முடியாமலாம் கிடையாது. அண்ட் இங்கே நம்ம ஆரம்பிச்ச ஒரு வாரம் வந்து கஸ்டமர் கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ்? சார் இப்போ கஸ்டமர் கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ்னா, ஆக்சுவலாக வர்ற 10 கஸ்டமர்ல 7 கஸ்டமர் வந்து ரிப்பீட்டடாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட்டு வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறீங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், லாங்கர் ரன்ல நல்லா வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர். நான் வெளியே வந்து பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் டைனிங் தான் இருக்குது, பட் உள்ள வந்து ஒரு சூப்பராக காம்பாக்டாக ஸ்வீட் இருக்குது. உள்ள இருக்கிறதே தெரியல. உள்ள எவ்வளோ பேர் உட்காந்து? உள்ள வந்து ஒரு 16 பேர் ஏசி டைனிங்ல உட்காந்து சாப்பிடலாம். வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் டைனிங்ல வந்து ஒரு 12 பேர் அளவுக்கு நின்று சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் நம்ம வந்து ஆன்லைன்ல இருக்குமா? ஆன்லைன்ல இருக்கும். ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ போத் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் நம்ம வந்து ஓனா டெலிவரி பண்றோமா? ஓனா டெலிவரி இனிமே தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு வித்தின் அ மந்த்க்குள்ள அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்க இருக்க பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ஸ் ஒரு மினிமம் ஆர்டர் வேல்யூ இருந்ததுன்னா ஒரு 250 to 300 இருந்ததுன்னா ஒரு டெலிவரி அரேஞ்ச் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு. ஓகே. அண்ட் இப்போ யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எய்தர் லைக் பெருங்குடி ஆர் துறைப்பாக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் ஆஃபீஸ் மத்தியானம் லஞ்சில் ஈவினிங் டின்னரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கனெக்ட் ஆகுமா? அப்படி கனெக்ட் ஆனால் எவ்வளோ மினிமம் ஆகும்? மினிமம் ஆர்டர் வந்து ஒரு 20 ஆர்டர்ஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஒரு 20 சாப்பாடு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரீயாகவே டெலிவரியும் கொடுக்கலாம், நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், கரெக்டான ப்ரைஸ் ரேஞ்சிலையும் கொடுக்கலாம். ஓகே. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்துருக்கோம் ட்ராவல் கார்டுக்கு. அண்ட் எனக்காக ஈவினிங் ப்ரோ இந்த டின்னர் ட்ரை பண்ணணும். மஷ்ரூம் தோசை, பன்னீர் தோசை, கீ பொடி இட்லி, ஓகே, அப்புறம் சாம்பார் இட்லி, ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும் ரொம்ப. ஓகே. அண்ட் நம்ம இதில் வந்து லைக் இந்த நல்ல டேஸ்ட் வரணும்னு எக்ஸ்ட்ரா ஏதாவது அடிக்டிவ்ஸ்? ஜீரோ அடிட்டிவ்ஸ், நோ அஜினமோட்டோ யூஸ், ஜீரோ அடிட்டிவ்ஸ். இங்கே அடிட்டிவ்ஸே எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. மசாலாலாம் இங்கேயே அரைச்சி
எப்படி அத்தன்டிக்கா ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் பண்ணமோ அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ரோ. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் நீங்களும் சரி உங்க சார்ந்து மீண்டும் வளரலாம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா நைட் டின்னர் எபிசோட் வந்து கம்ப்ளீட் பியூர் வெஜிடேரியன் தாங்க. அண்ட் இங்க நம்ம பெருங்குடிக்கும் அந்த துறைப்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற வீராஸ் கஃபேக்கு தான் வந்திருக்கோம். 100% பியூர் வெஜிடேரியன். அப்படியே அதை காமிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிளெயின் ரோஸ்ட், மிளகா பொடி வச்சு இது கூட சாம்பார் அண்ட் இது கூட கார சட்னி அண்ட் தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமரா எடுக்கிற தனசேகருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மிளகா பொடி இருக்கா இல்ல மிஸ்ஸிங். இது கூட வந்து பாத்தீங்கன்னா சாம்பார், அகைன் கார சட்னி, அது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோம். ஒன்று தனசேகருக்கு பிளெயின் ரோஸ்ட், எனக்கு லைஃப்ல மசாலா தேவை, அது ஆனியன் ரோஸ்ட். சாப்பிடுவோம் தனசேகர். அப்படியே தம்ஸ் அப் மட்டும் காமி முன்னாடி. ஓகே, அந்த தனசேகர் யாருங்கிறத நான் கேமரா முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாவது வந்து மஷ்ரூம். நடுவுல தான்ப்பா பிக்கணும், சூடா இருக்கு. செம்மையா இருக்குடா. மூணாவது வந்து பன்னீர் தோசை. அண்ட் அதுக்கு முதல்ல வந்து வெறும் தோசை வச்சு அந்த மிளகா பொடி கூட சாப்பிடணும். மிளகா பொடி காமிய. டக்கரா இருக்கு. பாரு, நிறைய மஷ்ரூம் போட்டிருக்காங்க. சாரி, பன்னீர். டேஸ்ட்ல மறந்துட்டேன். செம்மையா இருக்குடா. சாம்பார் இட்லி அண்ட் மிளகாப்பொடி இட்லி. சரி, முதல்ல வந்து சாம்பார் இட்லியை ட்ரை பண்ணுவோம். ஓகே, எவ்வளவு குட்டி குட்டியா இருக்குல்ல இட்லி. ஃபைனலாக பொடி இட்லி. பங்கமா இருக்குடா. சாஞ்சேல செம்மையா இருக்கு. சூடா சாப்பிடும் போது சும்மா அந்தராகுது. ஆனியன் ரோஸ்ட்ல நிறைய ஆனியன் போட்டு அது கூட கேரட் எல்லாம் போட்டு எண்ணெய் ரொம்ப லைட்டா யூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு தோசை ஒரு ஆளுக்கு கரெக்டா இருக்கும். இவங்க கொடுக்குற அந்த தேங்காய் சட்னி இல்லைன்னா வந்து கார சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட ட்ரை பண்ணும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த சாம்பார்ல வந்து நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற சாம்பார்லாம் இல்ல, வீட்டுல செய்யற மாதிரி வச்சிருக்காங்க. சட்னி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியா இல்லாம நல்ல கெட்டியா இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரை. அண்ட் ரெண்டாவது நான் சொன்ன இந்த மஷ்ரூம் மசாலா தோசை சாஞ்சலுங்க, டெரஃபிக்கு ஏதோ அதை தான் அவன் சாப்பிட்டான். மூணாவது வந்து ட்ரை பண்ணியிருக்கிற பன்னீர் தோசை. பன்னீர் தோசை வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பன்னீரை நல்லா பொடிசா கட் பண்ணி வந்து உள்ள போட்டுருவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பன்னீரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிடும்போது நீங்க சாம்பார் சட்னி எல்லாமே சாப்பிடலாம். அண்ட் நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் இட்லி ட்ரை பண்ணணும், அதுவும் நல்லா இருந்தது. பட் அஞ்சாவது அவங்க கொடுத்திருந்த அந்த பொடி இட்லி தாங்க வாயில சொல்றதுக்கு வார்த்தைங்க. அந்த ஒரு பொடி இட்லி நீங்க சூடா சாப்பிடும் உள்ள சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த இடத்துல வந்து இன்னொரு நல்ல பெரிய பிளஸ் பாயிண்ட்னா இவங்க எந்த ஐட்டமும் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கல. இவங்க யூஸ் பண்ற எந்த மசாலாஸ்லாம் இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து அரைச்சு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மாஸ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க. நீங்க ஓஎம்ஆர்ல இருந்தீங்கன்னா, ஓஎம்ஆர்ல எங்கதான் இருந்தீங்கன்னாலும் பிரியாணிக்கு பஞ்சமே இல்லை. அண்ட் வெஜ் அவுட்லெட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த ரகத்துல கண்ணை மூடிட்டு இங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணேன்னா நம்ம வீராஸ் கஃபே ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா அவங்க கிச்சன்ல உள்ள போய் வந்து பார்த்தேன், எல்லாமே வந்து எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் சப்பாத்தி அண்ட் பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பட் நான் ஒரு பையாவை காமிச்சு தெரியுமா, அவன் அந்த சாம்பார் நினைச்சு குருவா கீழே கொட்டிட்டான். ஸோ அதனாலேயே ஓனர் அப்செட் ஆயிட்டாரு. என்ன ப்ரோ பரவாயில்ல ப்ரோ விடுங்க, எல்லாமே நல்லதுன்னா பாசிட்டிவ் எடுத்துக்கலாம்னு. நீங்க வந்து ஓஎம்ஆர்ல இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஆத்தென்டிக் பியூர் வெஜ் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வீராஸ் கஃபே ரெஃபர் பண்ணுவேன். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இங்க இருக்கு. அண்ட் இவங்களுடைய அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா இங்க வாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, மத்தியானம் லஞ்ச் இருக்கு, அண்ட் ஈவினிங் வந்து டின்னர் இருக்கு. அது வாரிசு படத்துல அந்த ப்ரொடியூசர் சொல்லுவாரு இது இருக்கு அது இருக்குன்னு, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.